தவிடு பொடியான அரசாணை திமுக அரசுக்கு நீதிமன்றம் கொடுத்த மரண அடி. அம்பலமான ஓட்டு வங்கி அரசிகள். தமிழக அரசு கடந்த ஜூலை மாதம் ஒரு அரசாணையை வெளியிட்டது. அந்த அரசாணையின்படி தனியார் குடியிருப்பு பகுதிகளில் அல்லது வசிப்பிடங்களில் மக்கள் கூடி வழிபாடு நடத்துவதற்கும் அந்த இடங்களை வழிபாட்டு தலங்களாக மாற்றுவதற்கும் மாவட்ட ஆட்சியரிடம் முன் அனுமதி அல்லது தடையில்லா சான்று பெற வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. பல தசாப்தங்களாக நடைமுறையில் இருந்த விதியை தளர்த்தும் வகைகள் கொண்டு வரப்பட்ட இந்த அரசாணை தற்பொழுது சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசாணைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதற்கு 4 வார கால இடைக்கால தடை விதித்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் முன் அனுமதியின்றி வழிபாட்டு தலங்களை அவமதிப்பது சமூக அமைதியை பாதிக்கக்கூடும் என்றும் சட்டம் ஒழுங்கு சிக்கல்களை உருவாக்க வாய்ப்புள்ளதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். திமுக அரசின் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் அதன் ஓட்டு வங்கி அரசியலின் ஒரு பகுதி என்று எதிர்க்கட்சிகளும் பல்வேறு இந்து அமைப்புகளும் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே குடியிருப்பு பகுதிகளில் எவ்வித அனுமதியுமின்றி வழிபாட்டு தலங்களை அமைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பது இவர்களின் முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் கடுமையான விதிகளுக்கு உட்படுத்தப்படும் நிலையில் மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு இத்தகைய தளர்வுகளை அளிப்பது பாரபட்சமானது என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த விவகாரத்தை திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றும் விவகாரத்துடன் இணைத்து விமர்சனங்கள் எழுகின்றன. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் மத நல்லிணக்கம் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை காரணம் காட்டி திமுக அரசு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்றதும் இந்துக்களின் பாரம்பரிய வழிபாட்டு உரிமைகளை நிலைநாட்ட நீதிமன்றம் உத்தரவிட்ட போது அதை தடுக்க துடிக்கும் திமுக அரசு தற்பொழுது வசிப்பிடங்களை வழிபாட்டு தலங்களாக மாற்ற அனுமதி அளித்து அரசாணை வெளியிடுவது அதன் இரட்டை வேடத்தை காட்டுகிறது என்று இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக நிலவி வரும் இந்துக்களின் உரிமையை மறுக்கும் அரசு மற்ற மதத்தினரின் நலனுக்காக புதிய விதிமுறைகளை உருவாக்குவது இந்துக்களுக்கு எதிரானது என்ற பிம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் பல பக்தர்களை புண்படுத்தும் வகையில் இருந்ததாகவும் கோவிலுக்கு சொந்தமான பணத்தை கொண்டே முருக பக்தர்களுக்கு எதிராக அரசு வாதாடியதாகவும் கடும் கண்டனங்கள் எழுந்தன. ஒரு புறம் வசிப்பிடங்களில் வழிபாட்டு தலங்களை அனுமதிக்க ஆட்சியர் அனுமதி தேவையில்லை என்று தாராளம் காட்டும் திமுக அரசு மறுபுறம் பாரம்பரியமான கோவில்களில் உள்ள வழிபாட்டு முறைகளில் தலையிட்டு தடைகளை உருவாக்குவது முரணாக உள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் ஒருதலைபட்சமான செயல் என்றும் இதன் மூலம் திமுக அரசு இந்துக்களின் உணர்வுகளை தொடர்ச்சியாக அவமதித்து வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது.